போர் சூழலிலும் தங்கம் விலை தொடர்ந்து சரிவது ஏன்? இதோ ஒரு தெளிவு பார்வை. உக்ரைன் போர் எதிரொலி தங்கம் விலை உயர்வு, காசா இஸ்ரேல் மோதலால் தங்கம் விலை ஏற்றம். இப்படியாக போருக்கும் தங்கம் விலை உயர்வுக்கும் நேரடி தொடர்புடைய தலைப்புச் செய்திகளைத்தான் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் பிப்ரவரி 28ஆம் தேதியன்று ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்திய மறுநாளான மார்ச் 1ஆம் தேதியும் தங்கம் விலை எகிரியது. இனி தங்கம் விலை விற்றென்று ஏறப்போகிறது என்று அஞ்சப்பட்ட நிலையில் சிறிய ஊசலாட்டத்துக்கு பின்னர் இப்போது நிதானமாக தொடர்ந்து இறங்குமுகம் கண்டு வருகிறது. சென்னையில் மார்ச் 18 புதன்கிழமை சில்லறை விற்பனை சந்தையில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை 80 ரூபாய் குறைந்து 14,570க்கும், ஒரு சவரன் விலை 640 குறைந்து 1,16,560 ரூபாய்க்கும் விற்பனையானது. சமீப காலம் மிரட்டும் உச்சங்களில் இருந்து தங்கம் இந்த இறங்குமுகத்தை கண்டுள்ளது. அதாவது கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் தங்கம் விலை பவுனுக்கு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் அளவுக்கு குறைந்துள்ளது. இந்த இறங்கு முகம் வழக்கத்துக்கு மாறானது. புவி அரசியலில் மோதல்கள் ஏற்படும் போதெல்லாம் முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பார்கள். ஆனால் இந்த முறை தங்கம் விலை அவ்வாறு நாடப்பட்டு விலை உயர்வு காணவில்லை. இந்த நிலை மாற்றம் மிக முக்கிய கேள்வியை நம்முள் எழுப்பலாம். இத்தகைய நெருக்கடிக்கு மத்தியிலும் தங்கம் விலை குறைவதற்கான முக்கிய காரணங்களை சற்றே தெளிவாக பார்ப்போம். மேற்காசிய மோதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலியும் சேதமடைந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடலால் எண்ணெய் மற்றும் எல்பிஜி, எல்என்ஜி கப்பல் போக்குவரத்து பாதிப்பு எண்ணெய் எரிவாயு விநியோக சங்கிலியில் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் விலையேற்றம் என்பது உலக நாடுகளில் பணவீக்கத்தை எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் உயர்ந்தே இருக்க செய்யும் என்ற அச்சத்தை கடத்தியுள்ளது. அந்த வகையில் பணவீக்க அச்சம்தான் தங்கம் விலை சரிவுக்கு முதன்மை காரணம் என்று கணிக்கப்படுகிறது. பணவீக்கம் அதிகமாக இருந்தால் மத்திய வங்கிகள் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்காது. மேலும் விலைவாசி ஏற்றத்தை கட்டுக்குள் வைக்க மத்திய வங்கிகள் வட்டி விகிதத்தை அதிகரிக்கவே முற்படும். உலக சந்தைகள் இப்போதைக்கு இதை நோக்கியே செல்லக்கூடும். குறிப்பாக அமெரிக்காவின் மத்திய வங்கியின் நிதி கொள்கை என்னவாக இருக்கும் என்பதில் நிச்சயமற்ற சூழலே நிலவுகிறது. இது தங்கத்தின் மீது நேரடியான தாக்கத்தை கடத்துகிறது. தங்கத்தின் மீதான முதலீடு என்பது நேரடியாக நிலையான வருமானத்தை தருவது அல்ல. பாண்டுகள், டெபாசிட்டுகள் போல இவை ரிட்டர்ன்களை தருவதில்லை. அப்படி இருக்கையில் மத்திய வங்கிகள் வட்டி விகிதத்தை அதிகரிப்பதால் நாட்டின் வங்கிகள் கடன்களுக்கான வட்டியை அதிகரிக்கும் போது முதலீட்டாளர்கள் தங்களுக்கு நிலையான வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் பக்கம் தங்களின் கவனத்தை திருப்புவர். அத்தகைய நேரங்களில் தங்கத்தின் மீதான ஈர்ப்பு குறையும். இதனால் தங்கம் விலை குறையும் என்றே கூறப்படுகிறது. இது தவிர இன்னொரு காரணமும் கூறப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு புதிய உச்சங்களை தொட்டுவிட்ட நிலையில் இத்தகைய உச்சத்துக்கு பின்னர் முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட் புக்கிங் மீது கவனத்தை திருப்பியுள்ளனர். அதாவது தங்கத்தை விற்றுவிட்டு வேறு பக்கம் முதலீட்டு கவனத்தை திருப்ப தொடங்கியுள்ளனர். இதனாலும் தங்கம் விலை சமீப நாட்களாக குறைந்து வருகிறது. இவ்வாறாக உலகளாவிய சந்தைகள் புவிசார் அரசியல் பதற்றங்களை காட்டிலும் பல்வேறு பொருளாதார கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாலேயே தங்கம் விலை குறைகிறது என்ற அளவில் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். பணவீக்க பிரச்சனையையும் தாண்டி மத்திய வங்கிகளின் வட்டி விகித அச்சுறுத்தல்களையும் விட அமெரிக்க டாலர் மதிப்பு நிலவரமும் தங்கம் விலையை நிர்ணயிக்கிறது. இது போன்ற சர்வதேச அளவிலான பொருளாதார நிச்சயமற்ற சூழல்களில் தங்கமும் டாலரும் தான் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. ஆனால் இப்போதைய சூழலில் டாலர் அதிக புழக்கத்தை ஈர்க்கிறது. டாலரின் மதிப்பு வலுவாக இருக்கும் போது தங்கத்தை மற்ற நாணயங்களை கொண்டு வாங்குவது என்பது கைக்கு எட்டாத விலையாகி விடுகிறது. இதனால் சர்வதேச அளவில் தங்கத்தின் தேவை குறைகிறது. அவ்வாறு குறையும் போது அதுவும் தங்கம் விலை மீது கூடுதல் அழுத்தத்தை செலுத்துகிறது. ஆக அமெரிக்க டாலர் மதிப்பின் எழுச்சியும் தங்கம் விலை சரிவுக்கு மற்றொரு காரணம். தங்கம் விலை அதிகரித்தாலும் குறைந்தாலும் எழும் இன்னொரு கேள்வி தங்கத்தை இப்போது வாங்கலாமா என்பதுதான். தங்கம் இன்றும் கூட பாதுகாப்பான முதலீடு என்ற முக்கியத்துவத்தை இழந்து விடவில்லை. தற்போதைய சூழலில் சர்வதேச நிகழ்வுகளுக்கு தங்கம் காட்டும் எதிர்வினைகள் மட்டும்தான் மாறியுள்ளது. அதனால் தங்கம் மீதான முதலீடு இப்பொழுதும் பாதுகாப்பானதே. வட்டி விகிதங்கள், பணவீக்கம் மீதான எதிர்பார்ப்புகள், நாணய வர்த்தக போக்கு
ஆகியன புவி அரசியல் பாதிப்புகளையும் கடந்து மிகப்பெரிய பங்காற்றி வருகின்றன. அதனால்தான் மேற்காசியாவின் இந்த உச்சபட்ச கொந்தளிப்புக்கு இடையேயும் தங்கம் விலை தகிக்கவில்லை. எனவே இப்போதைக்கு இந்த புவி அரசியல் பதற்றத்தையும் தாண்டி உலக நாடுகளின் மத்திய வங்கிகளின் பிடியில் தான் தங்கம் விலை சிக்கியுள்ளது. வட்டி விகிதங்களில் தெளிவான ஒரு போக்கு ஏற்படும் வரை தங்கம் விலை இத்தகைய குறுகிய வரம்பில் தொடர்ந்து நகரக்கூடும் என வர்த்தக நிபுணர்கள் கணிக்கின்றனர். ஆக தற்போதைய நிலையில் சுபகாரியங்களுக்கு அவசரம் எனில் தாராளமாக நகை வாங்கலாம். ஆனால் முதலீடு என்று வரும்போது உங்களின் நிதி சூழலை பொறுத்து தனிப்பட்ட முறையில் நிபுணர்களிடம் உரிய ஆலோசனை பெறுவது அவசியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள்.